ஸோ இது நடந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கோச்சிங் எல்லாம் ஆரம்பிச்ச புதுசு. ஒரு லேடி வந்து செம்மையா வந்து பெரிய ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு லேடி. அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லையா, நான் ஈஸியா சம்பாதிச்சிருவேன். 1 கோடி சம்பாதிக்க சொல்லு, நான் சம்பாதிச்சிருவேன். ஒரு பெரிய டீம் என்கிட்ட கொடுக்க சொல்லு, மேனேஜ் பண்ணிடுவேன். எவ்வளோ டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட் கூட ஐ கேன் டூ இட். பட் சம்டைம்ஸ் இந்த வேலை இல்லாம நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐ கெட் டிஸ்கனெக்டட். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. நான் அப்படியே என்னையே மறந்துடுறேன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. அது எப்படி வந்து இது வந்து ஷட் டவுனு, அது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஷட் டவுன்ல இருக்கிறவங்களால நார்மலா திங்க் பண்ண முடியாது, ஒரு கான்சியஸா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் நான் அப்ப பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலையில இருப்பாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த வேலையை கூட கண்டினியூ பண்ண, வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர் பெர்ஃபார்மிங் கிளைண்ட்ஸை பார்த்த எனக்கு இந்த மாதிரி ஓவர் பெர்ஃபார்மிங் கிளைண்ட்ஸ் வித் ஷட் டவுன் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. அப்பதான் இப்ப புரிஞ்சிருச்சு. ஸோ அது என்னன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா பிகாஸ் உங்கள நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, அண்ட் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஓகே வாட் ஐம் டூயிங் இஸ் ரைட் ஃபைன் அப்படின்னு. பட் இட் இஸ் நாட். அது ஏங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யோர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல ட்ராமா, ரெக்கவரி, அபியூஸ் தெரப்பின்னு நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஸோ இந்த வீடியோவும் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த பர்சனால எப்படி வந்து அந்த மாதிரியும் ஒரு ஹை ஃபங்க்ஷனிங்காவும் இருக்க முடியுது, அதர் எக்ஸ்ட்ரீமா டிசோசியேட்டும் ஆக முடியுது, ஷட் டவுனுக்கும் போக முடியுது அப்படிங்கிறது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி அபியூஸ்ல இருக்கிறவங்களுக்கு பணம் இருந்தா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல ஏற்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அதனால அவங்க இந்த பார்ட்டை வந்து அப்படியே பயங்கரமா பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. வேற எந்த இடமே அவங்களுக்கு சேஃப்டி கொடுத்துருக்காது. ஓகே, ஒரு கனெக்ஷன், ஒரு லவ், அந்த இடத்துல இந்த சேஃப்டியே வராததுனால தே ஹேங் ஆன் டு திஸ் மணி. ஓகே, மணி சம்பாதிச்சுட்டா, பணம் சம்பாதிச்சுட்டா எல்லாரும் என்ன மதிப்பாங்க. ஒரு அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், நீங்க ஹையர் பொசிஷன்ல போக போக பணம் உங்ககிட்ட வர 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 பீப்புள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசமா டெவலப் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் சைட். ஆனா இந்த எமோஷனல் சேஃப்டிங்கிறது சின்ன வயசுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து எமோஷனல் சேஃப்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, அதை வந்து அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட கோரெகுலேட் பண்ணி, கோரெகுலேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கோரெகுலேஷன் போடுங்க டாக்டர் திவ்யா பிரதீபான்னு, யூ வில் கெட் அ வீடியோ. இன்னொருத்தரோட நர்வஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த டைப் ஆஃப் சேஃப்டி வந்து அந்த பொண்ணு லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பெயின், அந்த லெஃப்ட் அலோன் ஃபீலிங் பயங்கரமா வலிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி தனியா இருக்கும்போது டிசோசியேட் ஆயிடுவாங்க. வேற வேலை இல்லை, அந்த சர்வைவல் சேஃப்டி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை 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 வேலை, அச்சீவ்மெண்ட் 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 அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சேஃப்டி, அந்த வேலையெல்லாம் இல்லாம தனியா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பயம் வரும். உடனே என்ன ஆகும்னா அந்த ஊண்டு வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால அவங்க தன்கிட்ட தள்ளி ஒரு என்ன சொல்றது, ஐயோ அப்பா சாமி இதை நினைச்சாலும் நமக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அதுல தள்ளி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஷட் டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசோசியேஷன் போயிடும். ஸோ அதனாலதான் எந்த ஒரு ஆசையுமே, ஏன்னா என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஃபெயிலியர் தான் அப்படி இப்படின்னு தோண ஆரம்பிச்சு, அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு, எதையுமே ஆசைப்படாம, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம இருந்துப்பாங்க. ஆனா வேலைன்னு வந்துட்டா இவங்க எல்லாம் வெள்ளக்காரங்களா இருப்பாங்க, பயங்கரமா லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 நார்மல் இன் மெனி ஆஃப் த விமன் ஹூ ஆர் ஹை அச்சீவிங். நீங்க போய் அவங்கள கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒருத்தரை கொண்டு நான் சொல்லலை, என் லைஃப்ல கிளைண்ட்ஸா வந்தவங்க சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சரி, என் ரிலேட்டிவ்ஸ்ல சரி, நான் லுக்அப் பண்ற நிறைய விமன் சரி, நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. தி ஆர் ஆல் ஹை அச்சீவிங். நான் வந்து அவங்கள வந்து அப்படியே ஒரு பெடஸ்டல்ல வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு வந்து அவங்களோட எல்லா ஹிஸ்டரியும் எல்லாம் அவங்க சொல்லவே தேவையில்லை.
ஓகே, கொஞ்சம் பேசினாலே அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் கோஷன்ட், எமோஷனல் அஜிலிட்டி எனக்கு புரிஞ்சிடும். ஐ கேன் சென்ஸ் தெம் லைக் எனிதிங். அப்போ எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கும். ஆக்சுவலா அவ்வளவு நாள் நான் அவங்களோட லெவல்ல வச்சிருப்பேன். சே, நம்மளால இந்த மாதிரிலாம் முடியலையே, ஒரு நாள் ஒரு மாசத்தோட குரோர் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியவே இல்லை, ஒரு 10 லட்சம் தாண்டறதுக்குள்ள இங்க இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். கிட்ட போகும்போது அவங்களோட அந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி எனக்கு தெரிய வரும்போது ஐ வில் ஃபீல் வெரி வெரி பேத்தட். எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஐ கான்ட் பிளேம் தெம் ஆல்சோ, பிகாஸ் சொசைட்டி தான் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. நீ பணம் சம்பாதிச்சுக்கோ, யூ ஆர் சேஃப். நீ எமோஷனல் கனெக்ஷன் கேட்காத, அன்பு எதிர்பார்க்காத, இதெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு செருப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொசைட்டி சொல்லி கொடுத்தா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு சொசைட்டி என்ன சொல்லி கொடுத்தது, எங்க அம்மா அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எமோஷனல் கனெக்ஷன் இஸ் சேஃப்டி. எனக்கு அது இருந்தா போதும். ஸோ அதை நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது எப்படி தெரியும்? ஸோ this is why it is like this. இன்னைக்கு என்னமோ தெரியல, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. Oh my god, I thought I'll finish all the videos today. 5 வீடியோ தான் பண்ணிருக்கேன். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 6வது வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ நீங்க ஒன் ஆஃப் த ஹை அச்சீவிங் விமனா இருந்து வேலைன்னே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ரெகுலேட்டடா இருக்கும் போதே நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ரெகுலேட் ஆன நர்வஸ் சிஸ்டமா, ஹாப்பியா, சந்தோஷமா, ஒரு நல்ல பார்ட்னரோட கோரெகுலேட் பண்ணிட்டு இருந்தா அப்ப எப்படி வெளுத்து வாங்கலாம்? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஹை அச்சீவிங் மேன், இஃப் யூ ஆர் அச்சீவிங் சோ மச் குட், ஐ அப்ரிஷியேட் யூ, பட் ஐ வாண்ட் யூ டு என்ஜாய் அட் த சேம் டைம். அவ்வளவு பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? கனெக்டடா இருக்கணும் இல்லையா? அதுதான் நீங்க அடுத்து பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்தாச்சு. எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்தோடனே என்ன? எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த இதுல எல்லாரும் ரொம்ப காமனா சொல்ற ஒரு விஷயம், நமக்கெல்லாம் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்ல போறேன், மெடிடேஷன். See, மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நோ தாட்ஸ் இஸ் மெடிடேஷன். அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது தான் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலா meditation is like you should feel more rather than avoiding your thoughts or avoiding your emotions. So என்ன சொல்வேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் என்னன்னா, ஜஸ்ட் உட்கார்ந்து கண்ண மூடி உட்காந்துட்டு என்ன தாட்ஸ் வருதோ அந்த தாட்ஸ் கூடவே இருங்க. அப்படியே ஏதாவது அழுக வருதுன்னா அழுங்க, அந்த அழுகை கூடவே இருங்க. கோவம் வருதுன்னா அந்த கோவத்தோடவே இருங்க. தட் இஸ் மெடிடேஷன். சிட் லைக் திஸ் ஃபார் 5 minutes எவ்ரி டே. எவ்வளோ உங்களுக்கு கிரவுண்டடா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கிறது அப்புறம் புரியும். மெடிடேஷன் இதுதான். ஓ ஐயோ, நான் இதை நினைக்கூடாது கொண்டா மைண்ட், அச்சுச்சுச்சோ மறுபடியும் நான் இதை பத்தி யோசிச்சுட்டேன், இதை பத்தி நான் யோசிக்க கொண்டா. தட் இஸ் நாட் மெடிடேஷன். என்ன பண்ணக்கூடாதோ அதை மெடிடேஷன்ல உட்காந்துட்டு பண்றீங்க. என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் allow your thoughts to go, no problem, let it go, I'll be with it. Feel more when you are meditating. That is meditation. When you feel more, you will understand about yourself more. உங்களை பத்தியே உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் போது நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். நிறைய லெசன்ஸ் கிடைக்கும் போது நம்மளை மாத்திக்கலாம். தட் இஸ் ஹவ் மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே, ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களை பார்க்குற வரைக்கும், மீட் பண்ற வரைக்கும், திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிறந்தது ஒரு தடவை தான். திவ்யாவா இல்ல அனிதாவா இல்ல நித்யாவா வாழ போறது ஒரு தடவை தான். அதையும் சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துட்டு போலாமே. நம்மளால முடிஞ்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுவோமே. என்ன தப்பு இப்போ? ஓகே, ஸோ அடுத்த வீடியோல உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் டாடா பை. திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். கீப் ஸ்மைலிங், லைஃப் இஸ் டு லிவ்.